வணக்கம் தமிழ் மக்களே. இன்று நம்முடைய வரலாற்றில் ஒரு அத்தியாயம் இல்லை, ஒரு சரித்திரக் கடவுளை பற்றி பேசப் போறோம். ஒரு நாட்டை கட்டியெழுப்பி கடலோரங்களை கைப்பற்றி தமிழன் என்பதை உலகமே அறிய வைத்தவனின் கதை. இது வெறும் ஓர் அரசனின் பயணம் அல்ல. இது தமிழரின் சிகரமாக உயர்ந்த ஒரு சூழ்ச்சியாளரின், வீரதீரனின், உண்மையான சாம்ராட்டின் கதை. இவர்தான் மாமன்னர் ராஜராஜ சோழன். இயற்பெயர் அருமொழிவர்மன். கிறிஸ்து பிறப்பு 947ஆம் ஆண்டு பிறந்தார். தந்தை சுந்தர சோழன், தாயார் வனமாதேவி. சோழ மன்னர்களின் குலத்தில் பிறந்தாலும் அரசாங்கத்தில் அவருக்கென தனி இடம் இருக்குமா என்பது சந்தேகமாக இருந்தது. ஆனால் சிறுவயதிலேயே அவர் காட்டிய வாளின் சத்தமும் கண்களில் இருந்த தீரமும் அவனை ஒரு நாளும் உலகம் முழுவதும் கவனிக்க வைக்கும் என்பதை உணர்த்தியது. அவரது பயிற்சி காலத்தில் யுத்த விதிகள், மக்கள் பண்பாட்டு அறிவு மற்றும் கலை பற்றிய சிறந்த கல்வியை பெற்றார். சுந்தர சோழனின் மறைவுக்குப் பின் அவரது மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் மர்மமாக கொல்லப்பட்டார். இப்போது அரசத்துக்கு யாரும் உரிமை கோர முடியாத சூழ்நிலை. இதே நேரத்தில் மக்கள் மனதில் அரசனாக குடியிருந்தவர் அருமொழிவர்மன். கிறிஸ்து பிறப்பு 985இல் அவர் ராஜராஜ சோழன் என பட்டம் பெற்று சோழப் பேரரசின் அசைக்க முடியாத அடித்தளத்தை கட்டினார். ராஜராஜ சோழன் ஒரு பொன்னாடை போர்வையில் மறைந்திருக்கும் காவலனாக தமிழரின் வீரக்கதை மீது திகழ்ந்த மாமன்னன். இவர் அரசராக முடிசூடுவதற்கு முன்பே ஏற்கனவே பல்லாயிரம் யுத்த பயிற்சிகளிலும் சிறு சிறு போர்க்களங்களிலும் தனது திறமையை நிரூபித்தவர். அவரது வீரதீர உணர்வு ஒரே நோக்கை, சோழரின் பேரரசை கடலுக்கு அப்பால் விரிவாக்க வேண்டும் என்ற எதிர்கால திட்டத்தை வழிகாட்டியது. அவருடைய ஆரம்பப் படை யுத்தங்கள் தெற்கு பாண்டிய மன்னர்களுடனும் சேரர்களுடனும் இருந்தன. இவர்கள் இருவரும் நிலம் மற்றும் வர்த்தக வழிகளைப் பற்றி கட்சியுடன் மோதிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ராஜராஜ சோழன் ஒரு யுத்தத்தை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் யுத்தமே நிகழாதபடி தந்திரத்துடன் செயல்பட வேண்டும் என்பதையே நம்பினார். அதனால்தான் எதிரிகளை முன்னரே ஒடுக்கும் வகையில் இரவு படைமுகாம்களை அமைத்தார். மருதம் நிலத்தில் சிறந்த வீரர்களை தேர்வு செய்தார். ஒவ்வொரு பகுதியிலும் நுட்பமாக சிறந்த சிப்பாய்கள், குதிரைப்படை, யானைப்படை ஆகியவற்றுடன் நவீன போர் ஆயுதங்களை பயன்படுத்தினார். இலங்கையின் அனுராதபுரியை கைப்பற்றியபோது அவர் செயல்பட்ட தாக்குதல்கள் சீரானவையாக அல்ல. அதில் அவர் காட்டிய போர் நுணுக்கம், இரவு வேளையில் கடல் கடந்த தாக்குதல், உடனடி படையெடுப்பு, எதிரியின் தொலைதூர நகரங்களை முற்றுகையிட்டு அவர்களது உளவுத் தகவல்களை முற்றிலுமாக முடக்கியது, எல்லாம் இன்றைய காலகட்டண இராணுவக் கோட்பாடுகளையும் மிஞ்சும். மலேசியா, இந்தோனேசியா வரையிலான கடற்படை தாக்குதல்களும் அந்தக் காலத்தில் தமிழ் கப்பல்களின் கட்டமைப்பும் அவருடைய நாவிக படைகள் அந்தரங்க பயணங்களும் தமிழரின் கடல் வீரத்தை நிரூபித்தது. கடலோரத் தீவுகளில் சோழர்களின் கொடி பறந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு தமிழன் தனது படைகளுடன் கடலை கடந்து சென்று அந்நாட்டு மன்னர்களை கீழ்ப்படுத்துவது என்பது உலக வரலாற்றிலேயே அபூர்வம். போர்கள் என்றால் வெறும் தாக்குதல் அல்ல, மக்கள் மேலான ஆதரவும் அவசியம். தஞ்சையில் உள்ள மக்கள் ராஜராஜ சோழனை தெய்வமாக கொண்டாடினர். அவர் காட்டிய நீதி, நியாயம், புகழ் மற்றும் உறுதி மக்கள் உள்ளங்களில் ஆழமாக பதிந்தது. மன்னனை பார்த்தாலே மக்கள் நெஞ்சழிந்தனர். எதிரிகள் பெயர் கேட்டாலே நடுங்கினர். அவரது நாணயங்களில் பொறிக்கப்பட்ட பெயரும் கோவில்களின் கல்வெட்டிலும் எல்லாம் ஒரு போர்க்கள வீரனின் மறவாத நினைவுகள். போரில் வென்று திரும்பிய ஒவ்வொரு முறை அவர் மக்களுக்கு திருவிழா அளிப்பதைப் போல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினார். மக்கள் அவரை வழிபட்டார்கள். அவர் நடந்த பாதையில் பூப்பத்தைகள், அந்த பாதையில் நடந்ததற்காக பல்வேறு ஊர்களுக்கு அவர் வழங்கிய விழாக்கள், நன்கொடை, கல்வி நிலையங்கள் ஆகியவை அவரது மனிதநேயம் காட்டும் சாட்சி. அவருடைய போர் தந்திரங்கள், எதிரியின் பலத்தை அறிந்து தாக்குதல் செய்யாமல் பலவீனத்தை கணித்து தாக்குதல் செய்யும் நுட்பம். அவருடைய படைப்பிரிவுகள் வரலாற்றில் முதல் முறையாக உழவர் படை, நாயகர் படை, படையடங்கிய புறப்படை, சிறப்பு படை என்று பிரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றும்
தனித்தனி பயிற்சி மற்றும் நோக்கத்துடன் செயல்பட்டது. அவர் வெற்றி பெற்றதும் தஞ்சையை தலைநகராக்கி பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார். இந்த கோவில் வெறும் ஆன்மீக தலமல்ல, அது சோழர் பண்பாட்டு மகத்துவத்தின் சிகரம். அதில் காணப்படும் கல்வெட்டுகள், சுவரொட்டிகள், ஓவியங்கள் அனைத்தும் அவருடைய ஆட்சியின் பலத்தை வெளிக்கொணர்கின்றன. கோவில் கட்டிடக்கலை மட்டுமல்லாமல் அந்தக் கால நிர்வாகம், மக்கள் வாழ்வு பற்றிய தகவல்களும் இதில் உள்ளன. தஞ்சையிலிருந்து மக்களின் ஆதரவை பெற்றவர் ராஜராஜ சோழன். அவர் ஆட்சி செய்யும் போது மக்கள் அவனை ஒரு தெய்வமாகவே கருதியனர். மக்கள் நடையில் வணங்கினர். எதிரிகள் பெயர் கேட்டாலே நடுங்கினர். அந்த அளவிற்கு புகழ் பெற்றவர். வீரத்தில் மட்டுமல்ல, நிர்வாகத்தில் சிறந்தவர். நில அளவீடு, வரி வசூல், நீர்ப்பாசன திட்டங்கள் ஆகியவையும் மக்கள் நலனுக்கே நடந்தன. அவர் தமிழரின் பெருமையை கடல் கடந்த பரப்பினார். சுமார் 100க்கும் மேற்பட்ட போர்களில் அவர் நேரடியாக கலந்து கொண்டுள்ளார். ஒவ்வொரு போரிலும் அவர் அரிய புகழுடன் திரும்பினார். அவர் எதிரிகளை வீழ்த்திய விதம், அவருடைய போர்த்தந்திரங்கள், படை அமைப்புகள் அனைத்தும் இன்றும் உலக இராணுவ வரலாற்றில் குறிப்பிடத்தக்கவை. யானைப்படை, குதிரைப்படை, கடற்படை, சிறப்பு இரவு படைகள் என தனித்தனி பிரிவுகளுடன் தந்திர யுத்தங்களை அவர் செய்தார். எதிரியின் பலத்தை அறிந்து தாக்குதல் செய்யாமல் பலவீனத்தை கணித்து தாக்குதல் செய்தார். சில சமயங்களில் எதிரிகளை நேரடியாக தாக்காமல் அவர்களது பொருளாதாரத்தை முற்றுகையிட்டு தோற்கடித்தார். இது உண்மையான வீரக்கதை, புகழின் நிழல் அல்ல. இவனே தமிழனின் புகழோன், மாமன்னர் ராஜராஜ சோழன். அவருடைய மகனான ராஜேந்திர சோழனை தனது வாரிசாக உருவாக்கினார். அவருக்குப் பிறகு சோழர் பேரரசு மேலும் விரிந்தது. ஆனால் காலம் மாற்றங்களை ஏற்படுத்தியது. பல்லவிகள், பாண்டியர்கள், வட இந்திய அரசர்கள் மற்றும் உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள் காரணமாக சோழர்கள் நிலைமை குறைவடைந்தது. அரசர் பெயர்கள் மாறினாலும் பழைய வீரமும் பழைய நிர்வாகமும் தொடர்ந்து செயலிழந்து வந்தது. இறுதியில் சோழ அரசின் கட்டுப்பாடுகள் சுருங்கின. ராஜராஜ சோழன் வீரத்தில் மட்டுமல்ல, நீதியிலும் கலாச்சார வளர்ச்சியிலும் முன்னோடி. அவரது மரணம் கிறிஸ்து பிறப்பு 1014இல் அமைதியாக நிகழ்ந்தாலும் அவரது புகழ் பல்லாண்டுகள் நிலைத்திருந்தது. பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒளிரும் சூரியன், கல்வெட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள், காலங்களை கடந்த கலாச்சாரம், இவையெல்லாம் ராஜராஜ சோழனின் அழிவற்ற நினைவுகள். அவர் இருந்ததால் தான் தமிழரின் வரலாறு புதிய பாதையை எட்டியது. இன்றும் நாம் பேசும் தமிழ், நம் பெருமை, நம் புகழ் ஒரு பாதை மூலம் உருவானது. அது ராஜராஜ சோழன். வாழ்க தமிழ், வாழ்க சோழர் புகழ். இதுதான் ராஜராஜ சோழனின் அதிரடியான கதை, அவரது வீரத்திற்கும் ஆட்சிக்கும் அடையாளம். அவரது பெருமை இன்னும் தமிழர்களின் இதயங்களில் மின்னுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். மேலும் இனி வரும் மன்னர்களின் கதை, வரலாற்றின் புதுமையான பகுதிகள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க தமிழ், வாழ்க சோழர் புகழ்.